எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஆரம்பமும் முடிவும் இல்லாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரியாயிருப்பவரே, இந்த அமைதியான தருணத்தில் எங்கள் இதயங்களை உம்முடைய சந்நிதியில் தாழ்த்தி நிற்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு அளவிட முடியாதது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் எங்களை மறக்காத தேவன் என்று உமது வார்த்தை எங்களுக்கு நினைவூட்டுகிறது. அந்த அன்பிற்காக, எங்களைத் தேடி வந்த கிருபைக்காக, எங்கள் உயிருள்ள ஒவ்வொரு மூச்சிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் பாதங்களுக்கு விளக்கும், எங்கள் வழிகளுக்கு வெளிச்சமும் ஆக இருக்கிறது. இந்த உலகத்தின் குழப்பத்திலும் பாவத்தின் இருளிலும் நீர் தந்த சத்தியம் மட்டுமே எங்களை நேரான பாதையில் நடத்த வல்லது. அந்த சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு ஞானமும் தைரியமும் தாரும். எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாங்கள் பலவீனமடைந்தோம். உம்மைவிட மனிதர்களை மகிழ்விக்க முயன்றோம். உமது சத்தத்தை கேட்காமல் எங்கள் சொந்த சித்தத்தின் வழியில் நடந்தோம். கர்த்தாவே, எங்கள் அறிந்த பாவங்களையும் அறியாத பாவங்களையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரியும். மனந்திரும்பும் இதயத்தை எங்களுக்குத் தாரும். கர்த்தாவே, நீர் உடைந்த இதயங்களை குணப்படுத்துகிறீர், காயப்பட்ட மனங்களை ஆறுதல் படுத்துகிறீர். இன்று இந்த ஜெபத்தைச் செலுத்தும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மறைக்கப்பட்ட கண்ணீரும் சொல்ல முடியாத வேதனையும் இருக்கலாம். நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் எண்ணுகிறீர் என்பதில் எங்களுக்கு ஆறுதல் தாரும். பயம் எங்களை சூழ்ந்திருக்கும்போது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன உமது வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். எதிர்காலம் தெளிவில்லாத நேரங்களில் நீர் எங்களுக்காக வைத்துள்ள திட்டங்கள் நன்மைக்கானவை என்று நம்பிக்கை கொள்கிறோம். அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். கணவன் மனைவி உறவுகளில் அன்பும் பொறுமையும் அதிகரிக்கட்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே புரிதலும் மரியாதையும் வளரட்டும். உம்மை பயந்து நடக்கும் குடும்பங்களாக எங்களை மாற்றும். நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகா வைத்தியர். மருந்துகள் குணமாக்காவிட்டாலும் உமது வார்த்தை குணமாக்க வல்லது. உமது சித்தமிருந்தால் சுகத்தை அளித்து உமது நாமம் மகிமைப்படட்டும். சுகம் தாமதமானாலும் அந்த காலத்திலும் உம்முடைய சமாதானம் இதயங்களை ஆளட்டும். கர்த்தாவே, இந்த நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆள்பவர்களுக்கு ஞானம் தாரும். நீதியையும் சத்தியத்தையும் நேசிக்கும் தலைவர்களை எழுப்பும். அநீதியும் வன்முறையும் குறைந்து சமாதானம் பெருகச் செய். திருச்சபை உப்பாகவும் ஒளியாகவும் செயல்பட எங்களை பயன்படுத்தும். கர்த்தாவே, எங்களை மட்டும் ஆசீர்வதித்து நிறுத்திவிடாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றும். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவாகவும், தனிமையில் இருப்பவர்களுக்கு நண்பராகவும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒளியாகவும் எங்களை உபயோகி. நாங்கள் பல நேரங்களில் கவலைகளால் சோர்ந்து போகிறோம். ஆனால் எங்கள் எல்லா பாரங்களையும் உம்மேல் வைக்கும்படி நீர் அழைக்கிறீர். அந்த அழைப்பை ஏற்று எங்கள் கவலைகளை உமது காலடியில் வைக்கிறோம். நீர் கவலைப்படுத்துகிற தேவன் என்று நம்புகிறோம். கர்த்தாவே, எங்கள் வார்த்தைகளும் எங்கள் சிந்தனைகளும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். நாங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் அன்பும் கிருபையும் வெளிப்படட்டும். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது மகிமைக்காக ஒரு சாட்சியாக மாறட்டும். இன்றைய நாளையும் வரப்போகும் நாள்களையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் நடையை வழிநடத்தும். எங்கள் முடிவுகளைச் சீர்படுத்தும். உமது ஆவியால் எங்களை நிரப்பும். உம்மை மட்டும் சார்ந்து நடக்க கற்றுக்கொடு. எல்லா மகிமையும் எல்லா கீர்த்தியும் எல்லா கனமும் உமக்கே உரியது. ஆண்டவரே, உயிருள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தைச் செலுத்துகிறோம். ஆமென்,